குட் மார்னிங், வெல்கம் டு டைமென்ஷன். இன்னைக்கு டாபிக் வந்து திங்க் ஆன் பேப்பர் பற்றி தான் பேசப்போம். ரீசெண்டாக வந்து ஐபிஎல்லில் ஒரு போட்டி நடந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 34 பால்ஸில் வந்து 100 ரன் அடிச்சிருப்பார். அதில் வந்து அடிச்சுட்டு அவர் வந்து பேப்பர் பாக்கெட்லேருந்து எடுத்து பப்ளிக் எல்லாருக்கும் காமிப்பார். அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, திஸ் ஒன் இஸ் ஃபார் தி ஆரஞ்ச் ஆர்மின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பேப்பரில் எழுதினால தான் அவரால் வந்து செஞ்சுரி அடிக்க முடிஞ்சுது. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியும் சரி, அர்னால்டும் சரி. ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 இயர்ஸ் பிஃபோராக வந்து எழுதி வச்சிருப்பார், நான் இதுமாதிரி 10 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நான் வந்து பெரிய செலிபிரிட்டி ஆகணும். அதேமாதிரி அர்னால்டும் சரி, நான் 6 பேக் வைக்கணும், நான் அரசியலில் வந்து இந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பேப்பரில் எழுதி வச்சதுனால தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிந்தது. அது இல்லைனா பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சரி, ஏஆர் ரஹ்மான், விராட் கோலி, ரத்தன் டாட்டா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரில் எழுதினால தான் அவங்களால வந்து டாப் செலிபிரிட்டியாக வர முடிஞ்சுது. ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுத சொல்ல அது மசில் மெமரி ஆகிட்டு அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு உங்களால் வந்து கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் பார்த்தீங்கன்னா அவர் சைன் போட்டதெல்லாம் மட்டும்தான் அந்த பேப்பருக்கு வந்து உயிர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டாப் செலிபிரிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம் இருக்கும், டு டூ லிஸ்ட் எழுதுகிற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த டைரி எழுதுகிற பழக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள், டு டூ லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு கடனில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் எக்ஸ்பென்ஸ் இன்கம் வந்து எழுதினா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் பேப்பரில் எழுதுங்க, உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நன்றி.